இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து பொட்டுக்கடலை முறுக்கு தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் பொட்டுக்கடலை முறுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி 1 kgயில் பண்ண போகிறேன். தீபாவளி இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் எதனா வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எதனா பண்ணனா வந்து அப்போ வந்து அளவு தெரியாத போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் 1 kgயில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். 1 kg வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து 3 கப் எடுத்துக்கிறேன். ஸோ பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பேசுறதுக்கு வந்து எண்ணெய் தேவைப்படும், சூடான எண்ணெய். ஸோ அதுக்கு வந்து கடாயில் வந்து 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து சூடு பண்ணிக்கலாம். வெள்ளையில் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். அதே மாதிரி சீரகம் 1.5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு சேர்க்கல, எங்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு. ஸோ உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட வந்து சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 கப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மாவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி தேவைப்படும். நான் கடையில் வைக்கிற அரிசி மாவு தான் வாங்கிக்கிறேன். எனக்கு 5 கப்பு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா பேசிட்டு முறுக்கு குழலை போட்டு நம்ம வந்து சுற்றி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பொட்டுக்கடலை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட போடும்போது வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.